ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான சமோசா ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சமோசா செம கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமோசா ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் சுட சுட செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதே தட்டு காலி ஆகிடும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி ஒரு பிளேட் இல்லைன்னா ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு எள்ளு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதில் மைதா மாவு கூட சேர்த்து செய்யலாம். அதே மாதிரி எள்ளு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கை வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் மசாலா நம்மளுக்கு காந்து போகாமல் இருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை இது கூடவே சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியை வச்சு இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம உள்ளே வைக்கிற மசாலாவும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பூரி கட்டை மேலே கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையிலிருந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நம்ம நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தடிமனாக தேய்ச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது அது ரொம்ப மெத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சமோசா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய மூடி எடுத்துகிட்டு மாவோட சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவை கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதே மாதிரி இந்த சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிட்ட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம ஒரு பக்கம் எந்த மாதிரி கட் பண்ணுறோமோ அதே பொசிஷனில் தான் இன்னொரு பக்கமும் நம்ம கட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு முக்கோணம் மாதிரி 2 பீஸ் கிடச்சிருக்கும். அதில் தனியாக இருக்கிற பீஸ் விட்டுட்டு எதிரில் இருக்கிற பீஸில் மசாலா வச்சுக்கோங்க. மசாலா வச்சதுக்கப்புறமா இன்னொரு பீஸ் எடுத்து அது மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 சைடும் இந்த மாவு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது இந்த சைடில் இருந்து ஒன்றும் இந்த சைடில் இருந்து ஒன்றும் நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அந்த ஷேப் நல்லா கரெக்டாக கிடைச்சிடும். நம்ம இந்த மாதிரி சமோசா செய்கிறதுனால குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லாருமே நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நான் கையில் எடுத்து காட்டுற பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி சமோசாலாம் ஹோட்டலெல்லாம் விற்றாங்கன்னா கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் குறைஞ்ச செலவில் வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நம்ம இந்த சமோசாவை மைதா யூஸ் பண்ணாமல் கோதுமையில் செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம். இப்போ அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெயில் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மசாலா வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலா வெளியில் வராமல் இருக்கும். அப்புறம் 2 சைடு இருக்கிற மாவையும் நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு இந்த டிசைன் நல்லா சூப்பராக கிடைக்கும். முடிஞ்ச அளவு அந்த மாவு கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கிட்ட கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். நீங்கள் தூரமாக கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு லேயர்ஸ் கிடைக்காது. இப்போ எல்லா சமோசாவும் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் சமோசா சேர்த்துட்டு எல்லா சைடும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான சமோசா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சமோசா சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற சமோசா எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம செம்ம டேஸ்டியான சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.